ஃபீல்டு ஜிஸ்பயரோட பெவிலியன் ஒரு ப்ராஜெக்ட் சிங்கப்பெருமாள் கோவில்ல இதே மாதிரி பெரிஃபரல் ரிங் ரோடு அட்ஜாயினா ஒன்று நம்ம 2 years முன்னாடி லான்ச் பண்ணோம். விச் இஸ் 1500 rupees per square feet. பெரிஃபரல் ரிங் ரோடு வர்றதுக்கு முன்னாடி பண்ணது. இன்னைக்கு 3000 ரூபா 3500 ரூபாய் இருக்கு per square feet. ஸோ ஆல்மோஸ்ட் 2x in 2 yearsல சக்ஸஸ் ஆகி நல்லபடியாக விற்றனால அந்த டைம்லேயே இந்த ரோடு இங்கே வரப்போகுது. நார்த்தில் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருந்தால் காம்படிட்டிவ் ப்ரைஸில் இருந்தால் எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிற இன்டென்ஷன் தான் இந்த லொக்கேஷனை நம்ம செலக்ட் பண்ணோம். பை காட்ஸ் கிரேஸ் அதுக்குள்ளே என்னாச்சுன்னா மெட்ரோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் வரும்போது டோல் வரைக்கும் மெட்ரோ வருது. மெட்ரோலேருந்து ஒரு 5 to 10 minutes இந்த லொக்கேஷனுக்குள்ளே நம்ம ரீச் ஆக முடியும். பெரிஃபரல் ரிங் ரோடு ஃபினிஷ் ஆகும்போது ஆன் பெரிஃபரல் ரிங் ரோடு மேலே இருக்கும். லைக் நம்ம சென்னை பைபாஸ் மேலே எப்படி போகிறோம் இருக்கோ அது மாதிரி நாளைக்கு நார்த்தில் இப்போ நிறைய ஐடி பார்க் ஐடிஎஸ் பார்க்குக்கு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே ஆல்ரெடி ஆவடியில் வந்தாச்சு டிசிஎஸ் எல்லாம். ஸோ ஐடியும் லைக் எப்படி சவுத்தில் ஓஎம்ஆர் குரோ ஆச்சோ, எப்படி செங்கல்பட்டு வரைக்கும் போச்சோ, அந்த மாதிரி இந்த பக்கம் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் கடை வரைக்குமே இது பயங்கர குரோத் ஆகும். ஏன் அப்படின்னா நம்மளை சுற்றி இப்போ நம்ம இருக்கிற லொக்கேஷனை சுற்றி இந்த பக்கம் போனால் வேலம்மாள் போதி கேம்பஸ் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஆர்எம்கே இருக்குது, ரைட்டில் உள்ளே போனோம்னா வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்ட்ரெயிட் கோலில் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைம் லொக்கேஷன் ஆன் கல்கட்டா ஹைவே, ஆன் பெரிஃபரல் ஹை ரோட், ப்ளஸ் போர்ட் கனெக்டிவிட்டி, ப்ளஸ் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் எவ்ரிதிங் இந்த ரோட் இருக்கிறதுல 2000 ரூபாய்க்கு கீழே ஒரு பிளாட்டு கொடுக்க முடியும் அப்படின்னா 100% அது ஜி ஸ்கொயர்னால மட்டும்தான் முடியும். நான் சொல்றத நீங்க நம்பவே வேணாம். ஜஸ்ட் கிராஸ் பண்ணும்போது எதிர்த்த மாதிரி பாருங்க, அங்க 4000 rupees போர்டு போட்டு per square feet விற்கிறாங்க. ஜஸ்ட் நம்ம சைடுக்கு ஆப்போசிட். நீங்க வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் எடுங்க, 5 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ ஜென்யூன் நியூஸ் நீங்க கொடுக்குறீங்க நீங்களே சொல்லிடுவீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, நான் பேர் சொல்ல விரும்பல. 4500 ரூபாய் விற்கிறாங்க. இங்கிருந்து ஒரு 300 meters ஹெவி. இங்கிருந்து ஒரு 1 kilometer போனீங்கன்னா சிறுவாபுரி டெம்பிள் லெஃப்ட் கட் ஆகும். அந்த இடத்துல 4500 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் விற்கிறாங்க. ஸோ இங்கிருந்து பொன்னேரி ரோடு எடுத்தீங்கன்னா அப்படின்னா 4000 ரூபாய் விற்கிறாங்க. இதுக்கப்புறம் இருக்கிற பெரியபாளையம் ரோடு எடுத்தீங்கன்னா ரைட் சைடில் 4000 ரூபாய் விற்கிறாங்க. விச் இஸ் ஜி ஸ்கொயர் அனௌன்ஸ் ஃபார் அ ப்ராஜெக்ட் 1890 ஆஸ் அ ப்ரீ லான்ச் ப்ரைஸாக நம்ம கொடுத்துருக்கோம். இது ஏன் நம்மளால மட்டும் சாத்தியம் அப்படின்னு கேட்டா, நம்ம லேண்ட் அக்ரிகேட்டரா இருந்து ரீட்டைலுக்கு வந்தது. எப்படி ஒரு கோல்டுல மேனுஃபேக்சரர் ரீட்டைலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10%, 20%, 30% செய்கூலி சேதாரம் அந்த மாதிரி ஜாஸ்தி இருந்தது 8%, 6% ஆக்கி இன்னைக்கு எல்லாருமே அதை ஃபாலோ பண்றாங்களோ, அது மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்படி கிரியேட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம 119 ப்ராஜெக்ட் ஒரு 6 வருஷத்துல லான்ச் பண்ண முடியாது. அது எல்லா ப்ராஜெக்ட்டுமே நீங்க என்னோட வெப்சைட்ல போய் ஜிஸ்பயரோட வெப்சைட்ல Day 1 லான்ச் பண்ண ப்ராஜெக்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா லான்ச் பிரைஸ்க்கும் இன்னைக்கு பிரைஸ்க்கும் டபுள் இல்லை ட்ரிபிள் ஆயிருக்கு. இந்த அப்ரிசியேஷன் ஏன் கொடுக்க முடியுதுன்னா, ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன், ஹையர் வால்யூம். நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக 62 ப்ராஜெக்ட் ஆன் போய்கிட்டு. ஒரே ப்ராஜெக்ட்ல எனக்கு 4 ஏக்கர் வாங்கி அந்த இடத்துல நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன் அப்படின்னா, ஒரு 4 ஏக்கர் வாங்கும்போது என்னோட காஸ்ட் ஏக்கர் 10 கோடி வரும். நான் அந்த டெவலப்பர் தப்பு சொல்ல மாட்டேன். அந்த டெவலப்பருக்கு 4 கோடி ஏக்கர் 10 கோடி கொடுத்து வாங்கும்போது 4000 ரூபாய் தான் விற்க முடியும். நாங்கள் இங்கே 50 ஏக்கர் வாங்கும்போது ஃப்ரண்ட்ல இருக்கிறது 10 கோடினா அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 2 கோடி வந்துடும். ஸோ ஆவரேஜ் எங்களுக்கு 4 கோடி ஆகும்போது 2000 ரூபாய் கிட்டாலே 6 கோடி பர் ஏக்கர் ரியல் எஸ்டேட் வரனால தின் மார்ஜினில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால எங்கள் வெண்டரும் எனக்கு ரோடு போடுறவங்களாகட்டும் இல்லை ஸ்ட்ரீட் லைட் கொடுக்குறவங்களாகட்டும் வால்யூம் பேஸ்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி ப்ரைஸிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ண முடியுது. இவ்வளோ ப்ராஜெக்ட்டும் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. எங்கிட்ட வாங்கினவங்க எல்லாருமே டபுள் இல்லை ட்ரிபிள் க்ரோ ஆயிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடமும் இன்னைக்கு வாங்குற அன்னைக்கே 50% லெசர் தென் த மார்க்கெட். நாளைக்கு ஒரு 2 years ஆஃப்டர் பெரிஃபரல் ரிங் ரோடு வந்து மெட்ரோ வந்ததுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ மினிமம் 4 to 5000 ரூபாய் per square feet இருக்கும். வாங்குற கஸ்டமருக்கு எல்லாமே 100% growth இருக்கும் இது 2 years. ஸோ இதோட லொக்கேஷன் அட்வான்டேஜ் வந்து சிட்டிக்கு எடுத்துட்டீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட், ரெட்டில் சிட்டியில 5000 ரூபாய், 6000 ரூபாய், 7000 ரூபாய், அங்கிருந்து நெக்ஸ்ட் சிட்டியா இது டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாமே இங்க இருக்கு. மேஜரா ஸ்ரீ சிட்டி
பக்கத்தில் பெரிய இண்டஸ்ட்ரியல் பார்க் இருக்குது. அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இவங்க ஸ்டடி ஆகட்டும், இல்லை ஹெல்த் ஆகட்டும், எஜுகேஷனுக்கு, ஹெல்த்துக்கு, இல்லை அவங்களுக்கு ஒரு நல்ல மால் பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் மால் இருக்குது, அவங்களுக்கு இது ஒரு ரைட் பிளேஸ் டு லிவ். ஸோ இந்த ப்ரைஸில் நீங்களே வெரிஃபை பண்ணிவிடுங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன ஃபேக்டோ அதுதான் நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் ஆட்லேயும் அதே தான் போட்டிருக்கோம். நாங்கள் ஒரு சேலஞ்சு சொல்லியிருக்கோம். நாங்கள் என்னோட ப்ரைஸ்லேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ள எங்களோட ப்ரைஸ் மேட்ச் பண்ணால், நாட் எங்கள் ப்ரைஸோட கம்மியாக, எங்கள் ப்ரைஸ் மேட்ச் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் காட்டினா ஒரே ரூபாய்க்கு நாங்கள் ப்ளாட் கொடுக்குறோம்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். அது யாருனால வேணால் நீங்களோட சேலஞ்ச் பண்ணால் நீங்கள் ₹1 ப்ளாட் வாங்கிட்டு போகலாம். ப்ளஸ் நீங்கள் புக் பண்ணுற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் லான்ச்சிங்லேருந்து 10 டேஸ்க்கு எங்களோட இந்தியாவிலே பெரிய பிரிக் அண்ட் கோல்டுங்கிற ஒரு வில்லா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட டைப் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து எல்லாருக்கும் G2 கஸ்டமருக்கு மட்டும் 5 lakhs per square per வில்லாக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து G2 வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி சைன் பண்ணியிருக்கு. நம்ம ஹையர் வால்யூம், அதாவது வருஷத்துக்கு 100 ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால ஆயிரக்கணக்கான பிளாட் விற்றுருக்கோம். 20,000 பிளாட்டுக்கு இதுக்கு முன்னாடி விற்றுருக்கோம். அந்த கஸ்டமருக்கும் இனிமேல் விற்க போகிற கஸ்டமருக்கும் அவங்களுக்கும் வால்யூம் கேம். இப்போ நீங்கள் போய் ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கினா ₹400, 10,000 மூட்டை வாங்கினீங்கன்னா ₹250 மேனுஃபேக்சர் கொடுப்பாங்க. அது மாதிரி கம்பி வாங்கும் போதும் சரி, மணல் வாங்கும் போதும் சரி டிஸ்கவுண்ட் இருக்கும். அதை எங்கள் கஸ்டமருக்கு பாஸ் ஆன் பண்ணுறோம். நாங்களும் அதை பிஸ்னஸாக பண்ணியிருக்கலாம். அது மாதிரி பண்ணும்போது எங்களோட எய்ம் கஸ்டமருக்கு நான் கொடுக்குற அன்னைக்கே கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிற எய்ம் போய் சேராது. அதனால அந்த மாதிரி ஒரு பெரிய கார்பரேட்டோட நாங்களும் ஜாயின் வெஞ்சர் பண்ணி அவங்களும் நம்மளும் சேர்ந்து பண்ணும்போது, சரி எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிளாட் வாங்குறீங்க ₹25 லட்சம், ₹25 லட்சம் வீடு கட்டுறீங்கன்னா அதே ஒரு கம்யூனிட்டியில் போய் ஒரு 50 வீடு இல்லை 100 வீடு இல்லை 200 வீடு இருக்கிற இடத்துல நீங்கள் வாங்கினா அதோட காஸ்ட் ₹75 லட்சம். அது வந்து அந்த டெவலப்பரோட தப்பே இல்லை. இதில் ஒரு ரெவல்யூஷன் நம்ம பண்ணியிருக்கோம். எப்படி அது பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆஸ் அ சப்போஸ் இவரோ அல்லது நானோ ஒரு எக்ஸோ ஒய்யோ ஒரு கேட்டட் கம்யூனிட்டி பண்ணணும் அப்படின்னா, ஒரு 100 வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. 100 வீடுக்கு நான் போனாலே 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே நான் கட்டுறதுனாலே ஃபஸ்ட்டு நான் லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆஸ் அ கார்பரேட் எனி கம்பெனி, பெரிய கம்பெனி யாரும் சொந்த பைசாவோ இல்லை வேற பைசாவோ போட்டு பிஸ்னஸ் பண்ண முடியாது. பேங்க்லேயோ NBFCலையோ கடன் வாங்கி தான் இந்த கம்பெனி ரன் பண்ண முடியும். ஏன் ROCயில் போய் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2000 கோடி லோன் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு NBFCலையோ பேங்க்லேயோ வாங்கி தான் லேண்ட் வாங்குறோம். வாங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு என்வைரன்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கணும் அப்படின்னா 1.5 வருஷம் இல்லை 1 வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் போயிட்டு வரணும். அதுக்கு வந்து உண்டான இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் 100 வீட்டில் நான் 20 வீடு விற்றாலும் 100 வீடையும் கட்டணும். இன்ஃபேக்ட் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இப்போ அந்த 100 வீடையும் கட்டுறதுக்கு நான் ஒரு பேங்க் லோன் வாங்கி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்டிங் வாங்கி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நானாக இருந்தாலும் எனி டெவலப்பர். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்டிங் வாங்கி டெவலப் பண்ணும்போது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்டிங்க்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ப்ளஸ் லேண்டுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து கஸ்டமர் தலையில் தான் வைக்கணும். இன்ஃபேக்ட் நான் பிளாட் காஸ்ட் 25 லட்சம், வில்லா கட்டுற காஸ்ட் 25 லட்சம், 50 லட்சம்னா 5 லட்சம் லாபம் இல்லை 10 லட்சம் லாபம் 60 லட்சத்துக்கு நான் விற்க முடியாது. நான் லேண்டு வாங்குற அன்னைக்கு நான் 100 வீடும் விற்று பணம் வர வரைக்கும், இல்லை 400 வீடும் விற்று பணம் வர வரைக்கும் நான் வாங்கின லேண்டுக்கு உண்டான வட்டி, அந்த லேண்டுக்கு உண்டான டெவலப் பண்ணுறதுக்கு 100 வீடு 40 வீடு விற்றாலும் 40 வீடுக்கு உண்டான 100 வீடு தான் நான் கட்டி ஆகும். 40 வீடு தனியாக கட்ட முடியாது குரூப் ஹவுசிங்லையோ அப்பார்ட்மெண்ட்லையோ பண்ணும்போது. அதுக்கு நான் ப்ராஜெக்ட் ஃபண்டிங் வாங்கி அந்த பணத்துக்கு கட்டுற வட்டி எல்லாரும் சேர்த்து என் கஸ்டமர் தலை தான் நான் வைக்கணும். அதை நம்ம பண்ணுறதில்லை. ஏன் பண்ணுறதில்லை அப்படின்னா, அது பண்ண முடிஞ்சா இந்த சீப்பர் காஸ்ட்ல இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்க முடியாது. நம்ம இன்னைக்கு 119 ப்ராஜெக்ட்ல 102 ப்ராஜெக்ட் ஜீரோ ஸ்டாக். யாருனால நீங்க பிலீவ் பண்ணவே முடியாது. நீங்க வெப்சைட்ல பார்த்துட்டு நாங்க லான்ச் பண்ண 119ல 102 ப்ராஜெக்ட்ல எங்ககிட்ட ஸ்டாக் இல்லைங்கிறது உங்களுக்கே புரியும். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ்ல மட்டும் தான் ஸ்டாக் இருக்கு. ஒரே ரீசன் எங்ககிட்ட வாங்குறவங்க கால்குலேட் பண்ணனாங்கன்னா, இப்போ நீங்க ஒரு பிளாட் வாங்கினா லேண்ட் வாங்குறேன் 10 நாள்ல, அது இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல 25 நாள்ல அப்ரூவல் கொடுக்குறா சொல்லிட்டாங்க. அது மாதிரி வருது. ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. ஸோ அந்த வட்டி அவ்வளோ சேவ் ஆகுது. அந்த வட்டியை அப்படியே கஸ்டமருக்கு அப்படியே கன்வே பண்றோம். பிளஸ் நாங்கள் இப்போ 902 பிளாட் போட்டிருக்கோம். 904 பிளாட் சாரி. அதில் 30 பிளாட் தான் விற்கிதுன்னா அந்த 30 பேர்ல 10 பேர் கட்டுறாங்கன்னா அந்த 10 பேர் மட்டும் பிரிக் அண்ட் போட்டு போவாங்க. இது மாதிரி நாங்கள் 60 ப்ராஜெக்ட் 20 ப்ராஜெக்ட்ல ஒரு 700 பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் போவாங்க. அந்த 700 பேருக்கும் பிரிக் அண்ட் போட் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது வெளியில ஒரு 1000 பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே காம்படிட்டிவா வரனால 25 லட்ச ரூபாய் பிளாட் வாங்கி 25 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு அவங்க போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்க 4 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம்
கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 4 வருஷத்தோட லேண்டோட வட்டி, 2 வருஷத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்டோட வட்டி, இது எல்லாத்தையும் சேவ் பண்ணி கஸ்டமருக்கு எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட்ல இருந்து பாதி விலை இல்லை 70% விலையில வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட போய் சேர்ற மாதிரி பண்ணிருக்கோம். இதுல ஏதாவது சார் வந்து புது கவர்மெண்ட் வந்திருக்கு, அப்ரூவல் எப்படி இருக்குங்க? ரொம்ப பாசிட்டிவா இருக்குங்க. இது மாதிரி ஒரு விஷயம் நாங்கள் பார்த்ததே இல்லை. எங்களுக்கே கால் வருது எங்க லைசனிங் டீமுக்கு, இதெல்லாம் பொறி இருக்கு, இமிடியேட்டா கிளியர் பண்ணிட்டு போங்க, வந்து ஃபைல் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி வருது. ஸோ இது வந்து பயங்கர பாசிட்டிவ். என்னன்னா இது மாதிரி இப்படி கண்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னா ஆக சான்ஸ் இருக்கு 100% ஆயிடும். அது மாதிரி இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி வரும் தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி வந்தால் நம்ம ஸ்டேட்டே க்ரோ ஆகும். இது வந்து நான் எக்ஸாம்பிள், நான் இந்த லேண்ட் 100 கோடிக்கு வாங்கியிருக்கேன் உதாரணம். எனக்கு ஒரு 6 மாசத்துல 9 வருஷம் அப்ரூவல் யாரும் கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 கோடிக்கு எனக்கு வந்து ஒரு 20 கோடி வட்டி ஆகும். அந்த வட்டியை என்னோட எண்ட் ஆஃப் த டே கஸ்டமர் தலையில் தான் வைக்கணும். 25 நாள தரேன்னு சொல்லி சர்க்குலர் வந்திருக்கு. 25 நாள கொடுக்குறாங்க, கொடுத்துட்டாங்க. அப்ப மிச்சம் இருக்கிற 1 வருஷத்துக்கு எனக்கு வட்டி மிச்சம். நான் வந்து 3000 ரூபாய் விற்கணும்னு நினைச்சேன்னா 2000 ரூபாய் வித்துட்டு போயிடும். ஏன்னா எனக்கு அது வட்டி கட்டலாம்னா நான் சீக்கிரமா வாங்கின கடன் திருப்பி கொடுக்குறேன், எனக்கு திரும்ப ப்ராஜெக்ட் ஃபண்டிங் வரும். நான் 10 ப்ராஜெக்ட் பண்றது 20 ப்ராஜெக்ட் பண்ணுவேன். ஸோ கஸ்டமர் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நீங்க போய் இப்போ சப்போஸ் நான் இங்கே 3000 ரூபாய் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, 1800 ரூபாய்க்கு நீங்க ஒரு கோல்டுல போட்டா எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வரும்னு நினைக்கலாம், இல்ல ஷேர் மார்க்கெட்ல போடலாம், இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன ரெவன்யூ இருக்காது. ஸோ 25 நாள் அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு வட்டி கட்டுற காசெல்லாம் கழிச்சிட்டு நான் 2000 ரூபாய் விற்கிறேன், நீங்க 2000 ரூபாய்க்கு வாங்கணும்னா நாளைக்கு நீங்க வாங்குற அன்னைக்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ, ஸ்டாம்ப் டியூட்டி ரெவன்யூ வந்துடும். அடுத்து வீடு கட்டும்போது ஜிஎஸ்டி ரெவன்யூ வந்துடும். ஸோ ப்ராப்பர்ட்டி லேண்ட் வந்து ப்ராப்பர்ட்டியா மாறணும்னே ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இப்போ 100 ரூபாய் இருக்கிறது 1000 ரூபாய் ஆயிடும். ஸோ ஸ்டேட்டுக்கும் ரெவன்யூ. இது வந்து பயங்கர பாசிட்டிவ் விஷயம். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ நீங்க இந்த கார்னோட ப்ராஜெக்ட் லான்ச் பண்றீங்க. நெக்ஸ்ட் உங்க அப்கமிங் ப்ராஜெக்ட் என்னென்ன இந்த டிஸ்ட்ரிக்ட்ல? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் இன்னும் 13 ப்ராஜெக்ட் லைன் அப்ல இருக்குங்க. இங்கே பக்கத்துலேயே ஆர்கேட் ஒன்று வரப்போகுது, நார்த் விஸ்டான் ஒன்று வரப்போகுது. இங்கிருந்து லெஃப்ட் எடுத்து போயிட்டு ரைட்ல பொன்னேரி ரோடு போனீங்கன்னா லெஃப்ட்ல ஒரு 27 ஏக்கர் வாங்கியிருக்கோம். சேம் கல்கட்டா ஹைவேல ஒரு 16 ஏக்கர் வாங்கியிருக்கோம். ஸோ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஆல்மோஸ்ட் இன்னும் 13 ப்ராஜெக்ட் பைப்லைன்ல இருக்கு. மாதாவரம்ல இருக்கு, அது திருவள்ளூர்ல தான் இருக்கு. ஸோ அந்த சிட்டி தாண்டி அட்ஜாயின் நான் சொல்றேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஆவடி இருக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல. ஆல்மோஸ்ட் 13 ப்ராஜெக்ட்ஸ் பிளான் பண்ணிருக்கோம். ஒன்லி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். நீங்க வந்து ஜி ஸ்கொயர் பிளாட்ஸ், வில்லாஸ், அபார்ட்மெண்ட்ஸ் பண்றீங்க. மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண ஏக்கர்ஸ் லேண்ட் எவ்வளோ இருக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட்? இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா இது ஒரு 46, 58, more than 100 acres. Why can't you go for farming land selling like that? Is there any idea? இல்லைங்க, நம்ம சட்டப்படி வந்து ஃபார்ம் லேண்டுங்கிறது வந்து அன்அப்ரூவ்டுங்க. ஸோ அது வந்து ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவல்லையோ ரெராலையோ சிஎம்டிலையோ டிடிசிபிலையோ இடம் இல்லை. அதை நம்ம ஜி ஸ்கொயர் ஆஸ் அ பிராண்ட் கண்டிப்பாக எது லீகலாக இல்லையோ அதை நாங்கள் பண்ண மாட்டோம். சார் என்ன ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இங்கே சேல் சார்? 600, 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருக்குது. 600 ஸ்கொயர் ஃபீட் 20% இருக்கும். 30-40% வந்து 1000 to 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். 1500 ப்ளஸ் ஒரு 50% பேலன்ஸ் எல்லாமே அவுட் ஆகும். சார் இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரேட்டு வேறு, பேக்கில் இருக்கிற ரேட் வேறு, அது மாதிரி மாறுமா இல்லை எல்லாமே? கண்டிப்பாக மாறும் சார். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா வயபிலிட்டி எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு எந்த ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா 4 லைன்ஸ் இருக்கும், வில்லா எடுத்தீங்கன்னா கார்னர் பிளாட்டுக்கு இருக்கும். பிளாட்டுக்கு எல்லாரும் என்ன கார்னர் பிளாட்டுக்கோ நார்த் ஈஸ்ட்டுக்கோ நார்த்துக்கோ அல்லது கொஞ்சம் முன்னாடி வர்றதுக்கோ எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங் வரும். 1890 ஐ திங்க் 2500 வரைக்கும் இருக்குது இந்த ப்ராஜெக்ட். 7+2 கஸ்டமர் தாங்க பே பண்ணுவோம். இங்கே வந்து நோ கேஷ் பாலிசி வச்சிருக்கோம். நம்ம ஃபுல் பேங்க் லோன்ல தான் வர்றாங்க. 80-85% பேங்க் லோன் இருக்கு. ஸோ நம்ம கேஷ்
என்னென்ன பேங்க் சார் டைப் நீங்கள்? இப்போ எங்களுக்கு வந்து 3 விஷயங்க. ஒன்று பிரிக் அண்ட் கோல்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாம் முடிச்சிட்டீங்க. பிகாஸ் ஆஃப் வால்யூம் நாங்கள் இப்போ எல்லாரும் கூட ஒரு 520 ப்ராடக்ட்டுக்கு நெகோஷியேட் பண்ணி நீங்கள் வாங்குற ஸ்விட்ச்சு, கேபிள், டாய்லெட் மெட்டீரியல், ஈவன் ஃபேனு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டெலிவிஷன், என்ன ஐட்டம் வாங்குனீங்கனாலும் நாங்கள் வாங்கும்போதே ஒரு கூப்பன் கொடுக்குறோம். அந்த கூப்பன் எப்படி நாங்கள் டைப் பண்ணிட்டோம்? இப்போ வோல்டாஸ்னா வோல்டாஸ் ஃபேக்ட்ரியில் நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம். எங்கள் கஸ்டமர் 20,000 பேர் இருக்காங்க. இன்னொரு 20,000 பேர் அடுத்த 4 வருஷத்துல வராங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே உங்களோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு ஃபேக்ட்ரி ரேட் கொடுங்க, 30% டிஸ்கவுண்ட் கொடுங்க, 20% டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு வாங்கி அந்த டிஸ்கவுண்ட் கூப்பனை கொடுக்குறோம். பிகாஸ் இது எல்லாமே கஸ்டமர் சப்போர்ட். வால்யூம் ஜாஸ்தி இருக்கிறதுனால வாங்குற டிஸ்கவுண்ட்டை பேசிக்காக என்ன பண்ணுவாங்க, சார் நீங்கள் போய் வஸ்தன் கோல் வாங்கிக்கோங்கன்னு எங்களுக்கு கட்டிங் வாங்கலாம். நாங்கள் அதை பண்ணாமல் நேராக ரெஃப்ரிஜிரேட்டர்லேயே இல்லை வசந்தன் கோலே வாங்குற டிஸ்கவுண்ட் கூப்பனை டைரெக்டாக கஸ்டமருக்கு பாஸ் ஆன் பண்ணிடுவோம். ஸோ அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்டும் வருது. இது வந்து பிரிக் அண்ட் கோல்ட் கொடுக்குற 5 lakhs டிஸ்கவுண்ட்டோ அல்லது பிரிக் அண்ட் கோல்ட் G2 JVயில் வர்ற டிஸ்கவுண்ட்டோ ப்ரைஸிங்கோ வேற யாரும் மேட்ச் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் வால்யூம். ஆஃபராக தானே சார்? இப்போ புதுசாக லேண்டு போட்டால் பைக் தரேன், கார் தரேன்லாம் சொல்லுவாங்களே, அது மாதிரிலாம் இது இல்லை சார். இப்போ அது வந்து எப்படின்னா